ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப் vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி, 2 வீக்ஸாக என்னால் vlog போட முடியல. ஏன்னா ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருந்துச்சு ஒரு 2 வீக்ஸாகவே. அது மட்டும் இல்லாமல் மிருத்துனுக்கு ஸ்கூல்லையுமே கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்லேயுமே நிறையா டாக்டர் அப்பாயின்மெண்ட் போகிறது அந்த மாதிரி நிறையா ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் vlogல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ரோட் ட்ரிப் கிளம்பியிருக்கோம். நம்ம வாஷிங்டனுக்கு அப்புறம் இப்போ தான் அடுத்த ட்ரிப் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நம்ம ஊர்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ்லேயே நம்ம ரீச் ஆகிடலாம். நம்ம மிச்சிகன் ஸ்டேட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். சிகாகோ டு மிச்சிகன் போய்கிட்டு இருக்கோம். அங்கே என்ன ஸ்பெஷல் இப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைம் தான். ஸ்ப்ரிங் டைமில் அங்கே டுலிப் டைம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அது டச் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபெஸ்டிவல். நிறையா அங்கே ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கோம். டச் டான்ஸு, அவங்களோட பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரியான நிறையா ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்ருக்கோம். ஸோ போகிற வழியிலே நம்ம லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டாக்கோ பெல்ல ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி கேன்டீனா சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறையா வெரைட்டியாக நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதில் இருந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ புதுசாக அவகாடோ சாஸ் கூட ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் சூப்பராக லஞ்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் இந்தியா வந்திருந்தப்போ கூட டாக்கோ பெல், நம்ம ஊரில் இருக்க டாக்கோ பெல் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் மாற்றிருந்தாங்க, அந்த சீசனிங்லாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நான் ப்ரோட்டீன் பவுல் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் நான் சாப்பிட்டேன். ஸோ இப்போ லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்ம ஹாலாண்டை ரீச் ஆயாச்சு. ஹாலாண்டில் நம்ம என்ன கார்டன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விண்மில் ஐலாண்ட் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் தான் பார்க்க போகிறோம். அந்த கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் விண்மில் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா ரோஸ் ஆஃப் டுலிப்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். நம்ம இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு டே வீக் ஆஃப் டுலிப் டைம் ஃபெஸ்டிவல். ஸோ வெதருமே பார்த்திங்கன்னா பயங்கர சன்னியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த டைமில் இந்த வெதரை யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆக்சுவலி இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் இருக்கும். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்ப்ரிங்கு, அதுவும் ஸ்ப்ரிங்குமே கொஞ்சம் ப்ராப்பரான ஸ்ப்ரிங்குமா கூட இல்லை. உடனே மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் உடனே அந்த செரி பிளாசம் கூட அந்த அளவுக்கு முன்னாடிலாம் இருந்த அளவுக்கு இந்த இயர் கிடையாது. உடனே அந்த பூலாம் கொட்டிடுச்சு. சம்மருமே சீக்கிரம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்த வாட்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்ததே இல்லை. நாங்கள் இந்த இடத்துக்கு ஒரு 2-3 டைம்ஸ் நாங்கள் இந்த டுலிப் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். பட் இந்த அளவு சன்னியான வெதரில் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வீக் ஆஃப் டுலிப் டைம் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால நிறைய டிராஃபிக் இருந்தது. ஸோ அங்கே உள்ளே பார்க் பண்ண முடியல, கார்டனுக்குள்ளே பார்க்கிங் கிடைக்கல. ஸோ பக்கத்தில் இருந்த பார்க்கிங்க்கு டைவர்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் இருந்த பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிக்கெட்ஸ் வாங்கிறதுக்காக கொஞ்சம் தூரத்தில் நடந்து வந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் நம்ம நடந்து போகிறோம். பட் நடுவுலேயே ஷட்டில் பஸ்ஸுமே இருந்துச்சு. வேணும்னா நம்ம ஷட்டில் பஸ்ஸில் ஏறிட்டு போயிட்டு நம்ம கார்டனோட என்ட்ரன்ஸ்லேயே விட்டுருவாங்க டிக்கெட் கவுண்டர் கிட்ட. பட் நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. 1/2 மைல் தான் டிஸ்டன்ஸு. ஸோ அப்படியே கொஞ்சம் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே தானே வந்தோம். ஸோ அப்படியே நடக்கலாம், வாக் மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்துட்டு இருந்தோம். போகிற வழியிலே கொஞ்சம் டுலிப்லாம் இருந்துச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சுருங்கின மாதிரி தான் இருந்துச்சு. அப்போவே எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே நடந்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நடந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. அடல்ட்ஸ்க்கு 12, யூத்துக்கு 6, 3 and above நம்ம டிக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. 3 to 15 years வரைக்கும் $6 பே பண்ணணும். ஸோ அதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இப்போ நம்ம உள்ளே என்டர் ஆயாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க.
ஸோ அங்கேயுமே நம்ம நிற்கலாம், நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர்ஸுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மியூசிக் போய்கிட்டு இருந்துச்சு. எங்கே அந்த மியூசிக்னு பார்த்தீங்கன்னா லைவாக வந்து ஒரு ஆர்கான் தான் இருந்துச்சு. அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்கான் பார்த்தீங்கன்னா 1960லேருந்து இந்த டுலிப் டைம் ஃபெஸ்டிவலில் வந்து பாடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஸோ எனக்குமே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ வருஷமாக இவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஆர்கானு எவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு இன்னுமே வந்து அது ப்ளே ஆகுது பாருங்கள். ஸோ அப்படியே வந்து ஆர்கான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃப்ளாக்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கார்டனுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் டுலிப்ஸ்லாமும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம மெயின் கார்டனுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இந்த பிரிட்ஜை வந்து க்ராஸ் பண்ணி அந்த சைடு போகணுன்னா அங்கே தான் வந்து விண்மில்லு, அப்புறம் வந்து மெயின் கார்டன் எல்லாமே இருக்கும். நம்ம உள்ளே என்டர் ஆகும் போதே வந்து நம்மளுக்கு என்னென்ன கார்டன் இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். இதுதான் வந்து அந்த விண்மில்லு. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம பக்கத்தில் போனோன்னா நம்மளுக்கு அந்த மெயின் கார்டன் வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து ட்விஸ்ட்டே. நாங்கள் வந்து நிறையா வந்து ஃப்ளவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்கே வந்து ப்ளூம் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு பார்க்கும் போது பெரிய அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்தது. ஏன்னா வந்து நிறையா இருக்கும். முன்னாடிலாம் நாங்கள் வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஃபீல்டில். பட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எல்லாமே காஞ்சி வேறு போயிடுச்சு. சுத்தமாக வந்து அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ கூட ஒழுங்காக இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. அப்படியே நம்மளுக்கு அங்கே தெரிகிற அந்த லைன்ஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுருங்கின மாதிரியான பூ தான். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது பூ இருக்கா மாதிரி தெரியுது. இதுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி எஃபிலேயோ இல்லை வந்து எதுலையாவது அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்க தேவையில்ல. பட் வேறு வழி இல்லை. நம்ம வந்து அவங்க வந்து எதுலேயுமே வந்து அப்டேட் பண்ணல. ஆக்சுவலி நாங்கள் வந்து சண்டே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மண்டே வந்து எஃபியில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்டடாக தான், வேறு வழி கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணுறது, வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன திருப்திக்கு வந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் தான் இருந்தோமே. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். நாங்கள் ஆல்ரெடி அங்கே போயிருந்தப்போலாம் பார்த்துருக்கோம், நிறைய எடுத்திருக்கோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா வெதர் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சு. சீக்கிரமாகவே வந்து வெயில் வந்துட்டதுனால அது சீக்கிரமாக ப்ளூம் ஆகி அது காஞ்சே போயிடுச்சு. ஸோ ஆனுவலுமே வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸில் இருந்த ஃப்ளவர்ஸ்லலாம் வந்து நாங்கள் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு 10 ஃபோட்டோவாவது ஒழுங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது இருந்த கார்டன் தான். ஸோ இங்கெல்லாம் கூட நம்ம உட்காந்து வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது நான் நினைக்கிறேன் அவங்க வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டுலிப் டைம் ஃபெஸ்டிவலுக்காகவே வந்து நட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவும் அதே டைமில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா எதுவுமே இந்நேரத்துக்கு வந்து காஞ்சிட்ருக்கோம். பட் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை வந்து நட்டு வச்சுருந்துருப்பாங்க போலிருக்கு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இதுக்கு பக்கத்துலலாம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம்.
ஹாலண்ட் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு மினியேச்சர் பார்க்க போகிறோம். அந்த மினியேச்சர் பண்ணது வந்து டச் பீப்புள் தான். இந்த மினியேச்சர் எப்போ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுவீங்க. 1930 இந்த மினியேச்சர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மினியேச்சர் வந்து ஓல்டு நெதர்லாண்ட் மியூசியமில் வந்து இருந்துச்சு. டுலிப் டைமுக்காக இது உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 1966 இந்த விண்மில் கார்டனில் இந்த டிஸ்பிளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்து வந்து அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த டிஸ்பிளே இருந்துச்சு. அதில் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு போட் இருக்குன்னா அதில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமே வந்து அப்படியே நிஜமாக இருந்துச்சு. அதே மாதிரி கவ்வு, ஷீப்பு, அந்த மாதிரியான அனிமல்ஸோட குட்டி குட்டி மினியேச்சர்லாம் கூட அப்படியே செமையாக வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த விண்மில்லாம் பாருங்கள், கரெக்டாக அந்த ஃபேன்லாம் வந்து சுற்றிகிட்டே இருக்குது பாருங்கள், அந்த விண்மில்லோட பிளேடு. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த காலத்தில் இவ்வளோ தத்ரூபமாக வந்து பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அதை விட ஒரு பியூட்டி பார்த்திங்கன்னா இந்த டுலிப் கார்டனுமே வந்து அங்கே ஒரு மினியேச்சரில் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி விண்மில் செட்டப் பண்ணி ஒரு ரோஸ் ஆஃப் டுலிப் வந்து அங்கே அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம நின்றுட்டு ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப நேரம் வந்து பார்க்கலாம், அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. இப்போ வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து எப்படி செட்டப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து லிவிங் ரூம் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து கிச்சன் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து அவங்க போட்டிருந்தாங்க, அது எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுவும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு மைன்யூட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. அந்த டேபிள் சேர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம பெருசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே அது வந்து ரொம்ப குட்டியாக வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குமே வந்து ஒரு ஆச்சரியமாக தானே இருக்கும். இந்த டால் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கெனால் ஹவுஸோட ரிப்ளிகா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. அதுவும் அந்த டால் போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து நம்ம நோட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க, எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரோசல் இருந்துச்சு. இது நார்மலாக நம்ம எந்த அட்ராக்ஷன் போனாலுமே வந்து இது இருக்கும். ஸோ எப்படியாவது ஒரு வாட்டி இது போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ எல்லோரும் போயிருக்காங்க. எல்லா பசங்க எல்லோரும் வந்து போயிட்டு ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிஃப்ட் ஷாப்பில் தான் இருக்கோம். கிஃப்ட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதில் மெயினாக வந்து இந்த ஐட்டம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட்டிலே வந்து டுலிப் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஏதாவது பேஸ்கெட்லேயோ இல்லை ஃப்ளவர் வேஸ்லேயோ ஒரு 4-5 டுலிப் வந்து வச்சோன்னாலே போதும், ரொம்பவே வந்து ரியலாகவும் இருக்கும், ஒரு பிரைட்டான ஒரு லுக்கு தரும் நம்ம வீட்டுக்கே. ஸோ இந்த பக்கம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருந்துச்சு. இந்த ஊரில் வந்து ஃபேமஸாக இருக்கிற ஸ்நாக்ஸ் அண்டு சாக்லேட்ஸு அதெல்லாம் வந்து இந்த பக்கம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம சும்மா என்னென்னலாம் இருக்குதுன்னு மட்டும் நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து உள்ளே போயிட்டு மெயினாக நம்ம மேக்னெட் வேறு பார்க்கணும். ஸோ அப்படியே வந்து என்னென்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ஜஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து ட்ரெஸ்லலாம் வந்து நம்ம வந்து குத்திக்கலாம், அந்த மாதிரி வந்து பேட்ஜ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி மினியேச்சர் வந்து இங்கே நிறைய பார்த்தேங்க. அதுவும் வந்து இந்த கலர் தீமில் பார்த்திங்கன்னா மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறையா வுட்டில் வந்து செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய மினியேச்சர் மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த கட்டிங் போர்டெலாம் கூட ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்க வந்த கடை மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து செராமிக் ரிலேட்டடாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மேலெலாம் வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது. நிறையா வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்கவே. அந்த டீ பாட்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சிலைகள்லாம் கூட ஒரு தீமாக வாங்கணும், ஒரே செட்டாக வாங்கணும்னா இங்கே வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க.
அதே மாதிரி மேக்னட்ஸுமே வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து வுட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த ஷூ. ஸோ அதே வந்து செராமிக்லேயும் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி குட்டி டீபாட்டோட மினியேச்சர்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அந்த மாதிரி வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். ஷோகேஸில் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து கார்டனில் வைக்கிற மாதிரியான ஐட்டம். அப்புறம் நம்ம மெயினாக தேடி வந்த மேக்னெட் செக்ஷன் வந்து வந்தாச்சு. மேக்னெட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்பவே வந்து ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மேக்னெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா $5 தான் வச்சுருந்தாங்க. $5.99 தான். நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து விண்மில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அது சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால வேறு ஒரு மேக்னெட் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக இப்போ கிளம்புற டைம் ஆகிடுச்சு. நேராக போயிட்டு நம்ம இப்போ ஷட்டில் பஸ் தான் வந்து பிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வரும்போது நடந்து வந்துட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் நடந்ததுனால டயர்ட் ஆகிடுச்சு எல்லாருக்கும். ஈவினிங்கும் டைம் ஆகிடுச்சு. அதனால் லாஸ்ட் பஸ் வந்து 7 PM வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து ஒரு 6:15க்குலாம் வந்து நம்ம கார்டன்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷட்டில் பஸ்னால் வந்து ஸ்கூல் பஸ் தான் வந்து வரும். ஸோ இப்போ வருது பாருங்கள், அதுதான் வந்து ஷட்டில் பஸ்ஸு. இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி பார்க்கிங்க்கு தான் போய்கிட்டு இருக்கோம். பார்க்கிங்னால் நம்ம பார்க் பண்ண காரு பார்க் பண்ண இடத்துல விட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அங்கே விட்டுருவாங்க. திருப்பி அங்கேருந்து நம்ம பார்க்கிங் வரைக்கும் நடந்து தான் போய் ஆகணும். ஸோ ஓவராலாக இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்ன்ட்டு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஓரளவுக்காவது பூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்களுக்குமே தெரியும் வெதர் வந்து இந்த வாட்டி ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ மோசமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து என்னென்னா நாங்கள் 2-3 டைம்ஸ் ஆல்ரெடி பார்த்ததுனால ஓகே தான் அப்படின்ட்டு இருந்துட்டோம். இதான் ஃபஸ்ட்டு டைம் வராங்க, வேறு ஸ்டேட்லேருந்து கிளம்பி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும். இவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு வெப்சைட்லேயாவது அப்டேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டுலிப்க்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் யூஎஸில். ஸோ முன்னாடியே வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்கலாம் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. அதனால் அது ஒன்று தான் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே போச்சு. எங்களுக்கு வந்து நார்மலாகவே கொஞ்சம் லாங் ட்ரைவ்லாம் போனோன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் நல்லா தான் என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டேக் கேர், தேங்க்யூ.